என்டிகே சார்பா நெறைய பேர் வந்து இதே மாரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள வந்து மக்கள் வந்து மாற்றா நம்பல, மாற்றா எடுத்துக்கல அப்டின்னா, உங்க கட்சி அமைப்புல வந்து நெறைய பிரச்சனை இருக்குங்கிறது தான் வந்து உண்மையே தவிர, நீங்க வந்து உங்களோட கட்சியில இருக்கக்கூடிய கட்டமைப்புகளும் சரி, உங்களோட கொள்கையும் சரி, உங்களோட பாலிசிஸும் தான் நீங்க மாத்தணுமே தவிர, அத விட்டுட்டு வந்து மக்களுக்கு வந்து அறிவில்ல, மக்களுக்கு வந்து நாங்க இவ்ளோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், இவ்ளோ தூரம் வந்து நாங்க கத்துறோம், வெயில்ல போராடுறோம். ஆனா மக்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்கன்ற மாரி நீங்க யோசிக்கக்கூடாது. டிவிகேக்கு ஓட்டு விழுந்துச்சு அப்படின்னாலே, பெரும்பான்மையான வாக்குகள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎம்கே, ஏடிஎம்கே இந்த மாரியான ஆட்சிகளோட ஒரு சலிப்புத்தன்மை காரணமா தான் வந்து டிவிகே தலைவர் வந்து உருவாயிருக்காரே தவிர, விஜய் ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும் கிடையவே கிடையாது. விஜய் அவர்கள் வந்து என்னதான் ஒரு மீடியா பெர்சனா இருந்தாலுமே, அவருக்கான ஃபாலோவர்ஸ் இருந்தாலுமே கூட, அவர் மட்டுமே ஒரு காரணம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஒரு சலிப்புத்தன்மை, இங்க இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பும் மக்களுக்கு நெறைய இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்து விஜய் அவர்கள் வந்திருக்காரே தவிர, அவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களே தவிர, விஜயோட ஒரே ஒரு சினிமா நடிகர் அவர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து மூட நம்பிக்கையா போய் அவருக்கு வந்து ஓட்டு போடல. இங்க உங்கள புடிக்காம தான் வந்து நெறைய பேர் வந்து ஓட்டு போட்டுருக்காங்க. ஸோ இதனால வந்து மக்கள குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்களோட கட்சி கட்டமைப்பையும், உங்களோட ஆட்சியும் முறையும் நீங்க மாத்திட்டு, உங்களோட ஊழல், உங்களோட நெறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அத சால்வ் பண்ணிட்டு நீங்க மக்கள் கிட்ட போய் கேளுங்க. மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க.